ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் தேவன் உங்களுக்கு கொடுத்த நாள். தேவன் இந்த நாளில் உங்களை ஆஸ்வதிக்க போறாரு. மனமகிழ்ச்சியோடு இந்த வசனத்தை கேளுங்க, இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை தாங்குவார். யார் ஏந்தினாலும் கர்த்தர் ஏந்தி தாங்கி நடத்துற மாதிரி இருக்காது. இன்னைக்கு நாம் கர்த்தரை தொழுது அவரை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர். ஆத்துமாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் நம்மை ஸ்தோத்தரிக்க போகிறோம், நம்மை துதிக்க போகிறோம், நம்மை மகிமைப்படுத்த போகிறோம். தூய ஆவியானவரே, இந்த ஆராதனை முழுவதும் நீங்க நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரும் மீட்பருமான நமது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கிரேஸ் டிவி மூலமாக வரவேற்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே உங்கள் யாவரையும் நாங்கள் மன மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை பரப்புவதற்காக நாம் யாவரும் அவருடைய பாடல்களை பாடி அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். நம் ஆண்டவர் புதிய நாளுக்குள் ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு நடக்கும்போது நாம் ஒரு புதிய நாளுக்குள் நடக்கிறது போலவே இருக்கும். ஆமேன். ஏசப்பா, நம்ம ராஜா, இயேசு ராஜா நம்மை ஒவ்வொரு நாளும் புதிய நாளுக்குள்ளாக நடத்துவார். புது புது நன்மைகளும் புது புது கிருபைகளும் அவர் தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நாம் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் கரங்களை தட்டி நம் தேவனாகிய இயேசுவை ஆராதிப்போம். ஆமேன். உற்சாகமாய் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் நம் தேவன் ஆச்சரியமாக பிடிக்கிற தேவன். ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை
தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை வெட்கப்படுத்த நினைக்கலாம், ஆனால் நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார், உயரத்தில் வைக்கிறார். ஆமேன். அவருடைய நாமத்தை நாம் பாடி மகிழ்வோம். ஆமேன். ஸ்தோத்திரம். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. உற்சாகமாய் ஆமென். கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு 1 அதிகாரம் வசனங்கள் 35 தொடங்கி 45 முடிய. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஞான பிரகாஷ் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புத்தாண்டிலே மறுபடியுமாக உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2023 ஆண்டு வரை நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சபைகளை, ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்புவித்தார் என்று எத்தனையோ மரண பள்ளத்தாக்கை தாண்டி தப்பித்து இன்றைக்கு புதிய ஆண்டுக்குள்ளாக தேவன் நம்மை குடும்பமாக கொண்டு வந்து பிரவேசிக்க பண்ணி மறுபடியும் இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு நல்ல சந்தர்ப்பங்களை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார்.
எனவே அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து இப்படிப்பட்ட நல்ல ஊழியத்தில் இன்னும் இந்த ஆண்டில் உற்சாகமாய் அருமையான பிள்ளைகள் இந்த அருமையான நிகழ்ச்சிகளை செய்து அநேக மக்களுக்கு அவர்கள் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க இந்த ப்ரோக்ராம் எல்லாம் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் இதிலும் பெரிதானவைகளை வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட டிவி மூலமாக, நியூ கிரேஸ் டிவி மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாம் வாசித்த இந்த அருமையான மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 45 வரை நம்ம வாசிக்க கேட்டோம். அதில் ஒரே ஒரு வசனத்தை நம்ம இந்த அருமையான காலை வேளையில் தியானித்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அருமையான இயேசு கிறிஸ்து குறித்து இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர் அதிகாலையில் இருட்டோடு கூட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்றாலே ஜெபிக்கிறவர்கள் என்று உலக மக்கள், புறஜாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு காரணராக இருக்கிறவர் யார் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் 100க்கு 100 மனிதனாக வந்தார், 100க்கு 100 அவர் கடவுளாக வந்தார். ஒரு கடவுள், ஒரு மனிதன். அவர் 100க்கு 100ஆக இந்த உலகத்தில் 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அவருடைய ஆரம்பத்திலிருந்தே அவருடைய முடிவு வரையும் அந்த ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் ஆரம்ப நாட்களில் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு அருமையான ஊர்களுக்கு செல்லும் பொழுது ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து கடைசி நேரத்திலும் அவர் ஜெபித்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறார், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார். எனவே அவரை குறித்து இங்கே நம்ம வாசிக்கிறோம். அதிகாலையிலே எழுந்திருக்கக்கூடிய ஒரு தேவன்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் 100க்கு 100 மனிதனாக இருந்தபடினாலே நம்மை போல சரீரத்தில் பலவீனங்கள், நம்மை போல சோர்வுகள், அசதிகள், பல பட்டணங்களுக்கு, பல கிராமங்களுக்கு நடந்தே சென்று அங்கே அற்புதத்தை செய்து வந்து இரவெல்லாம் அவர் பலவிதமான சோர்வு பலவீனத்தோடு இருந்தாலும் கூட அங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது அதிகாலையில் அவர் எழுந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எனவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை போல நாம் அதிகாலையில் எழுந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லது அதிகாலையை முடித்து நம்ம எழுந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் அதிகாலையிலே எழுந்தார். காலையில் எழுந்தார் என்று எழுதப்படவில்லை, அதற்கு முன்பாக அதிகாலையில் எழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. எனவே அதிகாலை என்பது காலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை, ஒரு நாளைக்கு 8 ஜாமம். அந்த 8 ஜாமத்தில் இரவில் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 4ஆம் ஜாமம் என்பது 3 மணியிலிருந்து 6 மணி வரை. அப்போ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவர் அதிகாலையில் எழுந்தார், கடலின் மேல் அதிகாலையில் நடந்தார், அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார் என்று சொல்லி அவரை குறித்து முழு வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனவே அவரை பின்பற்றுகிற நாம், அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம், அவரை நம்ம முன்மாதிரியாய் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இன்றைக்கு நாம் அதிகாலையில் எழுந்திருக்காவிட்டால் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகள் என்று நாம் பெருமை பாராட்ட முடியாது. அவருடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்லவே முடியாது. அவருடைய பிள்ளை என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி நமக்கு ஒரு முன்மாதிரியாய் அதிகாலையில் எழுந்தாரோ அதுபோல் நீங்களும் நானும் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். கடந்த வருடமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நேரம் எழுந்திருக்க முடியாதபடி சோர்வுகளோடு, அசதைகளோடு, பலவீனங்களோடு படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு புதிய ஆண்டுக்குள்ளாக தேவன் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து எப்படி அதிகாலையில் எழுந்தாரோ அதுபோல் அந்த அதிகாலையில் எழுந்திருக்கிற அந்த கிருபையை தேவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் தான் நம்மை அதிகாலையில் தட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 8:17 எப்படியாக நம்ம வாசிக்கிறோம், என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன்,
அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி. எனவே அவரை நாம் சிநேகிக்கிறோம் என்று சொன்னால், அவர் நம்மை சிநேகிக்கிறார் என்று சொன்னால், அவர் அதிகாலையில் நம்மை எழுப்பி விடுவார். அதிகாலையில் நாம் எழுந்து அவருடைய சமூகத்தை போய்விட வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவர் அதிகாலையில் எழுந்திருந்தார் என்று சொல்லி நம்ம படித்தோம். எனவே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். இந்த காலைவேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எந்த மணி நேரத்தில் எழுந்தோம், இனிமேல் நாம் எந்த மணி நேரத்தில் எழுந்திருக்க போகிறோம் என்ற ஒரு தீர்மானத்தோடு இந்த புதிய ஆண்டிலே நமக்கு முன்மாதிரியாக இருந்த இயேசு கிறிஸ்து எப்படி அதிகாலையில் எழுந்தாரோ அந்த போல நாமும் அதிகாலையில் எழுந்திருப்போம். அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது அங்கே நமக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது. வேதத்தில் நீங்கள் 46வது சங்கீதத்தும் அதனுடைய 5வது வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, தேவை, குறைகள், கண்ணீர், கவலைகள் இருந்தாலும் அவைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சகாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதிகாலையில் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறபடினாலே அது அசையாது, அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். எனவே இன்றைக்கு எந்த தேவையோடு, என்ன பிரச்சனையோடு நீங்கள் காணப்பட்டாலும் இந்த புதிய ஆண்டில், ஆண்டவரே நான் அதிகாலை எழுந்து உம்மை தேடுகிறேன், உம்மை போல நானும் எழுந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிக இருட்டோடு கூட நீங்கள் எழுந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், அதிகாலையில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாய் இந்த வருடத்தில் தேவன் உங்களுக்கு காணப்படுவார். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். எனவே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஒரு பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டை போல நான் ஆண்டவரே ரொம்ப நேரம் தூங்க மாட்டேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வருடத்தில் அதிகாலையில் நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு பொருத்தனையோடு தேவ சமூகத்தில் எழுந்து ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அதிகாலையிலே சகாயம் பண்ணுவார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து அங்கே தன்னுடைய மகனாகி ஈசாக்கை எழுப்பி சேனங்கட்டி அவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தேவன் முன்குறித்த இடத்துக்கு அவன் புறப்பட்டு போனான். அதிகாலையிலே ஆபிரகாம் எழுந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நேசகுமாரன் ஏகசுதன் உன் புத்திரன் ஈசாக்கை நீ எனக்காக பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாமுக்கு அங்கே இரவெல்லாம் தூக்கம் வந்திருக்காது. ஆனாலும் அவன் அதிகாலையில் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தின்படி அதிகாலையில் எழுந்தான். தேவன் சொன்ன அந்த மோரியா மலைக்கு ஈசாக்கை அழைத்து கொண்டு போனான். அப்படி அதிகாலையில் அவன் எழுந்து தன்னுடைய மகனை பிரயாசப்பட்டு அழைத்து கொண்டு பலி செலுத்த போக அவன் ஆயத்தப்பட்டு அந்த மழை வந்த பொழுது வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறான், நானும் பிள்ளையாண்டானும் அது வரைக்கும் போய் தொழுது கொண்டு வருகிறோம் என்று சொல்லி கடைசி நேரத்தில் கூட அவன் விசுவாசத்தை விடாமல் அதிகாலையில் எழுந்த எனக்கு கர்த்தர் ஒரு சகாயம் பண்ணுவார், எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், ஒரு அதிசயம் செய்வார் என்று அவன் இருதயத்திலே நினைத்து கொண்டு தன்னுடைய வேலைக்காரர்களை இங்கேயே இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அது வரைக்கும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லி ஒரு சகாயம் கிடைக்கிற தேவனை நம்பி போனான். அங்கே சூழ்நிலைகள் தலைகளாக இருந்தது. அங்கே ஈசாக்கை அந்த பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தின் மேல் அவனை வைத்து அவன் அங்கே பலி செலுத்தும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேலே கையை போடாதே, நீ பட்ட பிரயாசங்கள், நீ எனக்காக அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு வந்த காரியங்கள், நீ எனக்கு பயப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்தேன் என்று சொல்லி அங்கே ஆதியாகமம் 22:14 அங்கே ஆபிரகாம் ஒரு பெயரிடுகிறார். அந்த இடத்துக்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். ஈசாக்கு பலியிட வேண்டிய இடத்துல ஒரு சகாயம் செய்து அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை சிக்க வைத்து அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து ஈசாக்குக்கு பதிலாக பலி செலுத்தி அங்கே ஆபிரகாமையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், அங்கே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தான் என்று வாசிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டிலே யாரெல்லாம் அதிகாலையில் நம்ம எழுந்து செபிக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே யெகோவா ஈரேவாக இருக்க போகிறார். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும், இந்த ஆண்டிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து அதிகாலையில் நீங்கள் எழுந்திருக்கிற பிள்ளைகளாய் மாறுங்கள். அப்படி எழுந்து நீங்கள் தேவ சமூகத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே ஆபிரகாமுக்கு தேவன் எல்லாம் பார்த்து கொண்டது போல இந்த 2024க்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு குறையோடு தேவையோடு ஒருவேளை கேள்விக்குறியோடு நீங்கள் இந்த ஆண்டை துவங்கி இருக்கலாம். ஆனால் யெகோவா ஈரே இந்த ஆண்டில் எல்லாம் பார்த்து கொள்ள போகிறார். ஈசாக்கை பலி செலுத்த ஆபிரகாம் வந்த பொழுது அங்கே ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். இந்த அருமையான புதிய ஆண்டிலே உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு கவலையோடு நீங்கள் இருக்கலாம். படிப்பை குறித்து, படிப்பை முடித்து வேலையை குறித்து, வேலைக்கு அப்புறம் அவனுடைய திருமண காரியத்தை குறித்து ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளுக்காக கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அதிகாலையில் எழுந்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அற்புதமாய் மாற்றுவார். ஏசாயா 8:18 இப்படியாய் சொல்லுகிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதங்களில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கிறோம். எனவே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஈசாக்கை கூட்டிக் கொண்டு பலி செலுத்த தேவன் முன்குறித்த இடத்துக்கு போன பொழுது அங்கே கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டார். எனவே இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் அதிக இருட்டோடு, குறிப்பாக காலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் எழுந்து நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்பீர்கள் என்று சொன்னால் அந்த அதிகாலையில் தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வார். அதிகாலையில் தேவன் அற்புதத்தை செய்வார். அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களுக்கு யெகோவா ஈரேவாக அவர் பார்த்து கொள்வார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் அங்கே வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே யோசுவா அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு தேவ மனிதனாக இருந்தான். அதனால தான் மோசேக்கு அப்புறம் அந்த பொறுப்பை யோசுவா கையில் கொடுக்கிறார். எனவே இன்றைக்கு அதிகாலையில் எழுந்து செபிக்கிற நீங்கள் நாளைக்கு அந்த பொறுப்பை உங்களுடைய கைகளிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே, உங்களுக்கு கீழே இருக்கிற கரங்களிலே நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க பழகிவிட்டால் மோசேயோடு கூட இருந்த ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்து அந்த அதிகாலையில் யோசுவா எப்படி எழுந்து அவன் ஆயத்தமாகி ஜெபித்து ஜனங்களை வழி நடத்தினானோ அதுபோல இந்த வருடத்தில் நீங்கள் மாத்திரம் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களாய் அல்லாதபடி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யோசுவாக்களை நீங்கள் எழுப்புங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் எழுப்பி அதிகாலையில் குடும்பமாக உட்கார்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். யாத்திராகமம் 34:2 இப்படியாய் சொல்லுகிறது, நீ விடிய காலத்தில் எழுந்து ஆயத்தமாகி சீனாய் மலையிலே மலையின் உச்சியிலே ஏறி அங்கே அதிகாலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தைக்கு இணங்கி அப்படியே மோசே அதிகாலையில் எழுந்து அவன் அந்த சீனாய் மலையில் ஏறி மலையினுடைய உச்சிக்கு போய் அவருடைய சமூகத்தில் அவன் அதிகாலமே நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கு. எனவே தான் கர்த்தர் மோசையை கொண்டு பெரிய ரட்சிப்பை, மோசையை கொண்டு அற்புத அடையாளங்களை, மோசையை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்தார். அதில் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்திருக்கிறார்களோ அவர்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். இங்கே இயேசு கிறிஸ்து அவர் அதிகாலையிலே அவர் எழுந்தார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவராக இருப்பாரானால் அவரை நம்புகிற, பின்பற்றுகிற, அவரையே ஆராதிக்கிற நாம் இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே நானும் அதிகாலையில் எழுந்து ஆபிரகாமை போல, யோசுவாவை போல, மோசையை போல நான் தேவ சமூகத்துக்கு வந்து நிற்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மோசையை போல பயங்கரமான காரியங்களை செய்வார். ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களோடு இருந்து எல்லாம் பார்த்து கொள்வார். யோசுவாவோடு கூட இருந்து மறுபடியும் ஒரு அற்புதங்களை செய்தது போல இந்த புதிய ஆண்டில் அதிகாலையில் எழுந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. 2வதாக அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் எழுந்து புறப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
அதிகாலையில் எழுந்திருக்கிறது மாத்திரமல்ல, அதிகாலையில் எழுந்து அவர் புறப்பட்டார். ஆமென். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்திருக்கிறோம்? அப்படியே நாம் எழுந்திருந்தாலும் நம்மளால் புறப்பட முடிகிறதா? தூக்க மயக்கத்தில் நம்ம படுத்து விடுகிறோம். 1 நிமிடம் 2 நிமிடம் கண்களை விழித்து பார்க்குறோம், இன்னும் இருட்டாக இருக்கிறது, இன்னும் வெளிச்சம் வரவில்லை, இன்னும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் படுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நம்ம எழுந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த நேரத்தில் படுத்து விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்தது மாத்திரமல்ல, அவர் எழுந்து அவர் புறப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் அதிகாலையில் நம்முடைய பெட்டை விட்டு எழுந்திருக்க வேண்டும், நம்முடைய கட்டளை விட்டு எழுந்திருக்க வேண்டும், நம்முடைய பாயை விட்டு எழுந்திருக்க வேண்டும், நம்முடைய படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்கிறது மட்டுமல்ல, நம்ம புறப்பட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஜெபிக்க வேண்டும். அந்த படுக்கையிலேயே நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் தூக்கம் வந்துவிடும். எனவே அந்த படுக்கையை விட்டு எழுந்து நம்ம புறப்பட வேண்டும். கொஞ்சம் தள்ளி அடுத்த ரூமில் அல்லது வெளியே ஹாலில் ஒரு இடத்துல நம்ம தனியாக போய் புறப்பட்டு உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப ஆவியை தேவன் நம்ம மேலே ஊற்றுவார். அந்த ஜெப ஆவியினால் நம்ம நிரப்பப்படுவோம். பெட்ரூமிலேயே நாம் எழுந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டோ அல்லது உட்கார்ந்தோ ஜெபிப்போம் என்று சொன்னால் அங்கே நமக்கு மறுபடியும் அந்த நித்திரையின் ஆவி வந்து நம்ம ஜெபிக்க முடியாதபடி நம்ம காணப்படுவோம். எனவே இயேசு கிறிஸ்து எழுந்தது மாத்திரமல்ல, அவர் புறப்பட்டு அவர் போனார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எனவே அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பெட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்து ஒரு ஹாலில் அல்லது ஒரு தனிப்பட்ட இடத்துல ஒவ்வொரு நாளும் அந்த காலை ஜெபத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். என்ன வேலைகள் இருந்தாலும் என்ன பொறுப்புகள் இருந்தாலும் அந்த 3 வேளையும் அவன் ஜெபிப்பதை விட்டுவிடவே இல்லை. தானியேல் 6:10 தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த பொழுதிலும் அவன் வழக்கம் போல மேல் அறையிலே போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். எனவே நமக்கு ஒரு மேல் அறை தேவைப்படுகிறது. தானியேலுக்கு எப்படி ஒரு மேல் வீட்டு அறை இருந்து அங்கே போய் அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஸ்தோத்தரித்தானோ, அதுபோல் நம்ம எழுந்திருக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, நம்ம புறப்பட்டு போய் ஒரு இடத்துல ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது அந்த பழக்கத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிங்கங்கள் வந்தாலும் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்ம பலவிதமான போராட்டங்களில் பிரச்சனைகளில் இருக்கலாம். தானியேல் எப்படி ஒரு சிங்க கெபியில் இருந்தார், அதுபோல நமக்கு கடந்த வருடம் சிங்க கெபியாக இருக்கலாம். ஆனால் இந்த வருடம் அந்த சிங்க கெபியிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், இந்த வருடம் அந்த சிங்கத்தின் வாய்களெல்லாம் ஆண்டவர் கட்ட வேண்டும் என்று சொன்னால், தானியேல் எப்படி அந்த மேல் வீட்டு அறையிலே போய் அவன் ஜெபித்தானோ, அதுபோல இந்த வருடம் ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்தை நமக்கு குறித்து வீட்டிலேயே எங்கேயாவது ஒரு இடத்தை நம்ம தெரிந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அந்த படுக்கையை விட்டு நம்ம புறப்பட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் சிங்கத்தின் வாய்களை கட்டி போடுவார். எனவே இந்த அருமையான காலை வேளையில் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நம்மை பிரவேசிக்க பண்ணுகிற தேவன் அவருடைய முன்மாதிரியின்படியே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான வசனத்தில் அவர் எழுந்தது மாத்திரமல்ல, அவர் புறப்பட்டு போனார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே அதிகாலையில் புறப்படுவது என்பது மிக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. மழை, வெயில், குளிர் இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் வரும் பொழுது நம்ம எழுந்து புறப்பட முடியாது. அப்படியே நம்ம எழுந்து படுக்கையில் ஜெபித்து அப்படியே படுத்து விடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் அவர் அதிகாலையில் எழுந்து புறப்பட்டார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் புறப்பட வேண்டும். படுக்கையை விட்டு புறப்பட வேண்டும், இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட வேண்டும். அப்படி புறப்பட்டு ஒரு தனிமையான இடத்துக்கு நம்ம போவோம் என்று சொன்னால் அங்கே தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும். அந்த பிரசன்னத்தினாலே கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டுவார். சிங்க கபியிலிருந்து தானியேலை தூக்கிவிட்டது போல கர்த்தர் நம்மை தூக்கி விடுவார். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். நாம் அதிகாலையில் எழுந்திருக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, புறப்பட்டு போகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகமெங்கும் சென்று
சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஜெபிக்கிற நாம் ஜெபத்தோடு நிற்காதபடி உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையே சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களையும் இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவின் சீசர்களாக, அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை புறப்பட பண்ணியிருக்கிறார். எனவே ஜெபிக்கிற நாம் புறப்பட்டு அநேகருக்கு சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை இயேசு பக்கமாக நாம் திருப்ப வேண்டும். மத்தேயு 2:10 சொல்லுகிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு அடையாளமாக ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பார்த்த பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். இன்றைக்கு தேவன் புறப்பட்டு போக வைத்து நம்மை ஒரு நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். எனவே நட்சத்திரங்களாகி நாம் இருக்கிற இடங்களில் இல்லாதபடி புறப்பட்டு அநேகருக்கு அந்த சத்தியத்தை சொல்லுவோம், வேதத்தை கற்றுக் கொடுப்போம், வேத வசனத்தை அவர்களுக்கு போதிப்போம். இதுதான் வழி என்பதை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார். எனவே படுக்கையிலே படுத்து நீங்கள் ஜெபிக்காதபடி, படுக்கை அறையை விட்டு நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் அங்கே தேவனோடு கூட நீங்கள் சம்பாஷணை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களுடைய காரியங்களிலே கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆண்டவர் நிச்சயமாக இந்த புதிய ஆண்டிலே உங்கள் மூலமாய் அநேக ஆத்துமாக்களை சபைகளுக்கு கொண்டு வருவார். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகம் சந்தோஷப்படுவது போல அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு போய் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபத்துக்கு அப்புறம் நீங்கள் சந்திக்கிற குடும்பம், நீங்கள் சந்திக்கிற உலக மனிதர்கள், நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே, குடியிருக்கிற இடங்களில் யாருக்கெல்லாம் அந்த நாளிலே சத்தியத்தை சொல்லுகிறீர்களோ, இயேசுவை சொல்லுகிறீர்களோ, அவருடைய கல்லான இருதயத்தை கர்த்தர் உடைத்து சதையான இருதயமாய் மாற்றி நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள அதை கேட்டு கை கொண்டு நடக்க வைப்பார். எனவே அதிகாலையிலே நீங்கள் எழுந்திருங்கள். எழுந்திருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் புறப்பட்டு போங்கள், ஜெபம் பண்ணுவதற்காக ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை அங்கே பயன்படுத்துவார். அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு தம்முடைய மகிமை வழங்க பண்ணுவார். மூன்றாவதாக அதே வசனத்தில் பார்த்தோம், அவர் புறப்பட்டு போய் வனாந்தரமான ஒரு இடத்திலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன். தனிமையாய் செபிக்க வேண்டும். வனாந்தரம் என்பது மக்கள்கள் நிறைந்த இடமல்ல, ஆட்கள் நிறைந்த இடமல்ல. வனாந்தரம் என்பது அது கண்ணுக்கு எட்டுகிற தூரம் யாருமே காண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடம்தான் வனாந்தரம். இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். வீட்டிலேயே அவர் ஜெபிக்கவில்லை, அவர் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு அதிகாலையில் போனார். வனாந்தரம் என்பது ஒரு தனிமையை குறிக்கிறது. ஆமீன். அதிகாலையில் தனிமையாய் நம்ம ஆண்டவரோடு உறவாட வேண்டும், அதிகாலையில் தேவனோடு நம்ம இருக்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து எப்படி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனாரோ, அதுபோல் ஆட்கள் இல்லாத ஒரு தனிப்பட்ட இடத்தை நம்ம தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் ஜெபித்தது போல எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல், எந்த ஒரு சத்தமும் இல்லாமல், எங்கே அமைதி இருக்கிறதோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவரோடு நாம் பேசுவோமானால் ஆண்டோடைய சத்தம் நம்முடைய செவிகளிலே கேட்கும். ஆண்டோடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு தேவன் நம்மை பயன்படுத்துவார். எனவே இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே எழுந்தார். அவர் அதிகாலையில் புறப்பட்டு போனார். அவர் போன இடம் ஒரு வனாந்தரமாக இருந்தது. எனவே இந்த அருமையான காலை வேளையிலே, இந்த வருடத்தில் நமக்கு ஒரு வனாந்தரமான தனிப்பட்ட அனுபவம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீயோ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் கொடுப்பார். எனவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வீட்டிலே ஒரு அறையை நம்ம தெரிந்தெடுத்து அந்த அறையில் எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாதபடி நாம் அந்த அறை கதவை பூட்டி ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் ஜெபித்தது போல அந்த அறைக்கதவை பூட்டி ஒரு தனிமையிலே நம்ம ஆண்டவரோடு ஜெபிப்போம் என்று சொன்னால், அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா இந்த ஆண்டில் வெளியரங்கமாய் நமக்கு பலன் கொடுப்பார். உங்கள் குடும்பத்தினுடைய காரியங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.
உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களிலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து இன்னும் பலன் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். யாக்கோபு 1:17 இப்படியாய் சொல்லுகிறது. யாக்கோபு 5:17 இப்படியாய் சொல்லுகிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தான். மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். வானம் மலையை பொழிந்தது, பூமி தன் பலனை கொடுத்தது. எனவே ஜெபத்துக்கு பலன் இல்லாமல் போகாது. அந்த ரங்கத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். எனவே எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன். அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது அங்கே வானம் மலையை பொழிந்தது, பூமி தன் பலனை கொடுத்தது. எனவே இயேசு எப்படி வனாந்தரத்துக்கு போய் ஜெபித்தாரோ, அதுபோல தேவன் நமக்கு கொடுத்த வீட்டிலே ஒரு அறையை நம்ம தெரிந்தெடுத்து அந்த அறை கதவை பூட்டி அந்த அறக்கதவில் அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா இந்த 2024 வெளியரங்கமாக பலன் கொடுப்பார். ரூத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி எப்படி ரூத்துக்கு ஒரு நிறைவான பலனை தேவன் கொடுத்தாரோ, இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக அந்த நிறைவான பலனை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் ஜெபித்தது போல நாமும் இந்த வருடம் முழுவதும் நம்முடைய அந்தரங்க கதவை பூட்டி அறையை பூட்டி அந்த ரங்கத்தில் நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் இந்த ஆண்டிலே நமக்கு பலனும் கிடைக்கும், பதிலும் கிடைக்கும். எனவே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் அவர் போனார் என்று வாசிக்கிறோம். யாருமே இல்லாத இடத்துல அதிகாலையில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், தேவனோடு கூட பேசுங்கள், பாடுங்கள், துதியுங்கள், ஆராதியுங்கள், அவரோடு கூட சம்பாஷணைகள் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு வெளியரங்கமான பலனை அவர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, 4வதாக நம்ம வாசிக்கிறோம், வனாந்தரமான இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமீன். அதுதான் மிக முக்கியம். ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 26:40-41 பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிக் கொண்டு அங்கே அவர் ஜெபிக்க போகிறார். இயேசு நன்றாக ஜெபித்து கொண்டிருக்கிறார். வந்து பார்க்கும் பொழுது அங்கே 3 பேர் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளது. நீங்கள் எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவர் வனாந்தரத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார். எனவே இந்த ஆண்டிலே நம்முடைய ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். கடந்த ஆண்டிலே நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்களானால் இந்த ஆண்டிலே ஒரு தீர்மானம், ஒரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே நான் 2 மணி நேரம் இந்த ஆண்டில் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு கடந்த ஆண்டை காட்டிலும் இன்னும் அதிக நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், 1 மணி நேரம் எனக்காக நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று சொல்லி. எனவே இந்த அருமையான ஆண்டிலே 1 மணி நேரமாவது நாம் ஆண்டவருக்கு ஒதுக்கி ஒரு நாளில் அவரோடு கூட பேசுவோம் என்று சொன்னால் அவர் நிச்சயம் நம்மோடு கூட பேசுவார். ஜெபிக்கிற நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். தானியேலில் 3 வேளையும் ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எனவே ஜெபிக்கிறவர்களுக்குத்தான் ஜெயம் கிடைக்கும். இந்த ஆண்டிலே எதிலெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீர்களோ அப்படிப்பட்ட நீங்கள் அதிகாலையில் எழுந்திருங்கள், புறப்படுங்கள், ஒரு வனாந்தரமான இடத்துல உட்காருங்கள். உட்காருவது மாத்திரமல்ல, அங்கே முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த ஆண்டிலே காரியங்களை எல்லாம் ஜெயமாக மாற்றி கொடுப்பார். கடந்த ஆண்டிலே ஜெபிக்க முடியாமல் பல சோர்வு வசதிகள் வந்திருக்கலாம், அதனால பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய தோல்வி ஜெயமாய் மாறும், உங்கள் குறைகள் நிறைவாய் மாறும், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய மாறா மதுரமாய் மாறும். எனவே உங்களுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். எனவே இந்த ஆண்டிலே இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணினாரோ அதுபோல் நம்முடைய முழங்காலை முடக்கி தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம், மணிக்கணக்காக ஜெபிப்போம்.
அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஜெயமாக்கி கொடுப்பார். உங்கள் குடும்ப காரியம், பிள்ளைகள் காரியம், வேலை காரியம், திருமண காரியம், வெளிநாட்டு பிரயாணம், எதையெல்லாம் நீங்கள் யோசித்து நினைத்து ஜெபித்து காத்திருக்கிறீர்களோ ஆண்டவர் ஜெபத்தினாலே இந்த ஆண்டில் அதை நிறைவேற்றி கொடுப்பார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே பேதுரு சிறைசாலையில் காக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கே சபையார் தேவரை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபந்தான் பேதுருவை வெளியே கொண்டு வந்தது. ஆமீன். அந்த ஜெபம் இல்லாவிட்டால் பேதுரு நிச்சயமாக வெளியே வந்திருக்க முடியாது. அவனுடைய தலை சிரசேதம் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் அந்த 12:5 சபையார் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். அங்கே 7வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான். அங்கே வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தர் அந்த சங்கிலிகளெல்லாம் உடைத்து போட்டார். அந்த கதவுகளை திறந்து கொடுத்தார். 10வது வசனம், 1ஆம் காவலையும் தாண்டி 2ஆம் காவலையும் தாண்டி 3ஆவதாக இரும்பு கதவண்டையில் வரும் பொழுது அது தானாக திறவுண்டது. சபையாருடைய ஜெபம் அங்கே வெளிச்சத்தை கொண்டு வந்தது. சபையாருடைய ஜெபம் அங்கே ஒரு தூதனை கொண்டு வந்தது. சபையாருடைய ஜெபம் சங்கிலிகளை உடைக்க வைத்தது. சபையாருடைய ஜெபம் கதவுகளை திறக்க வைத்தது. எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த ஆண்டிலே நீங்கள் சபையாரை போல ஊக்கத்தோடு ஜெபிப்பீர்களானால் ஒரு தேவ தூதனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஒரு தேவ தூதன் வந்தால் உங்கள் இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறிடும். ஒரு தேவ தூதன் வந்தால் அந்த வெளிச்சத்தில் கட்டப்பட்டிருக்கிற சங்கிலியெல்லாம் கலண்டு போயிடும். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்கள் என்று சொன்னால் அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் இந்த ஆண்டில் திறந்து கொடுப்பார். வெளிப்படுத்தல் 3:8 இப்படியாக நாம் வாசிக்கிறோம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடி என் வசனத்தை கை கொண்டு வந்தபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை போட்ட மாட்டான் என்று சொல்லி. எனவே இந்த 2024 பிரவேசித்து ஆண்டவரே எனக்காக கதவுகளை நீ திறப்பீரா என்று சொல்லி காத்திருப்பீர்களானால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அங்கே சபை மக்களுடைய ஜெபம் பேதுருவுக்காக கதவுகளை திறந்து கொடுத்தது. அது மாத்திரமல்ல, அந்த 12:12 மார்க்கு என்னும் பேர் கொண்ட மரியாள் வீட்டுக்குள்ளே அவன் போகும்படியாய் போகிறான். அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவன் கதவை தட்டுகிறான். அந்த சத்தம் கூட கேட்காதபடி அவர்கள் அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபந்தான் பேதுருவை வெளியே கொண்டு வந்தது. எனவே இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கதவுகள் திறக்கப்பட வேண்டுமானால், கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமானால், இருளெல்லாம் வெளிச்சமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய இரும்பு கதவுகளை திறக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அந்த சபை மக்கள் ஊக்கத்தோடு ஜெபித்தது போல இந்த புதிய ஆண்டிலே நாமும் இயேசு கிறிஸ்துவை போல அந்த வனாந்தரத்தில் அவள் ஜெபித்தது போல நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாக கதவுகளை கர்த்தர் திறப்பார், கட்டுகளை கர்த்தர் உடைப்பார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். யோபு எத்தனையோ பாடு, உபத்திரவ பிரச்சனைகள் மத்தியிலே அவன் ஜெபிக்கிறான். தனக்காக அல்ல, பிறருக்காக ஜெபிக்கிறான். எனவே அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழுந்து உங்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, பிறருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். யோபுக்கு அத்தனை இழப்பு, அத்தனை ஏமாற்றம், அத்தனை தோல்வி, அத்தனை வியாதி, அவ்வளவு கஷ்டம். ஆனாலும் அவன் தன் சிநேகிதலுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஜெபம் என்பது நாம் மற்றவர்களுக்காக செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். எனவே கடந்த ஆண்டெல்லாம் ஒருவேளை சிறையிருப்பாக இருந்து அது மாறாமல் இந்த புதிய ஆண்டுக்குள் நீங்கள் பிரவேசித்தீர்ப்பீர்களானால் அங்கே சிறைசாலையின் கதவுகள் திறந்தது போல உங்களுடைய வாய்களை திறந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கதவுகளை உடைப்பார். உங்களுடைய பிள்ளைகளை வெளி தேசத்துக்கு தேவன் அனுப்புவார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மணமகனை மணமகளை தேவன் ஆயத்தப்படுத்தி ஒரு திறந்த வாசலோடு இந்த ஆண்டில் அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கு தேவன் கொடுப்பார். எனவே இயேசு கிறிஸ்து எப்படியாக ஜெபம் பண்ணினாரோ அதுபோல நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஜெபத்தை இந்த ஆண்டிலே நாம் செய்வோமானால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எப்படி ஜெயத்தோடு வெற்றியோடு வாழ்ந்து முடித்தாரோ அதுபோல் இந்த புதிய ஆண்டு நமக்கு ஒரு ஜெயமுள்ள ஆண்டாக, ஒரு வெற்றியுள்ள ஆண்டாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். சோதனைக்குட்படாதபடி
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். எனவே இந்த ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறேன்னா தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து 1 மணி நேரம் ஒரு நாளிலே அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால் நமக்கு அந்த ஜெபம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும். எனவே நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே அவர் எழுந்து அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு போய் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டது போல இந்த 4 காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். முதலாவது, அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கமுடையவர்களாய் நம்ம மாற வேண்டும். அதிகாலையில் எழுந்திருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம புறப்பட்டு போகிறவர்களாய் மாற வேண்டும். புறப்பட்டு போகிறவர்களாய் மாத்திரமல்ல, வனாந்தரமான ஒரு தனிமையான இடத்துக்கு போக வேண்டும். தனிமையான இடத்துக்கு போய் அங்கே பிதாவோடு சம்பாஷணை பண்ணி இயேசு ஜெபித்தது போல இந்த ஆண்டில் நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் இருந்து எப்படி எல்லா இடங்களிலும் வெற்றியை கொடுத்தாரோ, எல்லா இடங்களில் அற்புதம் நடந்ததோ, அதுபோல இந்த ஆண்டில் தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். அவர் எதற்காக அதிகாலையில் எழுந்தார், அவர் எதற்காக புறப்பட்டார், அவர் எதற்காக வனாந்தரத்துக்கு போனார், அவர் எதற்காக வனாந்தரத்தில் ஜெபித்தார் என்று சொன்னால் அதிலேயே நம்ம வாசிக்கிறோம். அவர் வனாந்தரத்தில் இருக்கிற பொழுது திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். ஆமீன். அநேக வியாதியஸ்தர்கள் வந்தார்கள், சுகம் பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர் பிரசங்கம் பண்ணுவதற்காக, அந்த பிரசங்கத்தை கேட்பதற்காக வனாந்தரமான இடத்திலும் 3 நாட்கள் ஜனங்கள் பசியிலும் பட்டினியிலும் வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார்கள். சீசர்கள் சொல்லுகிறார்கள், இது வனாந்தரமான இடம், ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள். 3 நாட்கள் வசனத்தை இந்த வனாந்தரத்திலிருந்து கேட்டார்கள். இவர்கள் இப்படியே விட்டால் சோர்ந்து போவார்கள், இவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பிரசங்கித்ததுக்கு அப்புறம் 5 அப்பத்தை 2 மீனை தேவன் ஆசீர்வதித்து ஆவிக்குரிய திருப்தியையும் கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுக்கிறார், சரீரத்துக்குரிய திருப்தியையும் கர்த்தர் கொடுக்கிறார். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அந்த வனாந்தரத்தில் 3 நாட்களாக அவர்கள் நீதியின் மேலே பசியும் தாகமுமாக இருந்தார்கள். ஆனால் 3ஆம் நாளிலே அவருடைய சரீரத்திற்கு தேவையான அந்த ஆகாரத்தை தேவன் கொடுத்து 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்தார். எனவே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் போய் ஜெபித்ததனுடைய நோக்கம் அந்த வனாந்தரத்தில் ஜனங்களை திருப்தியாக்க வேண்டும் எனக்கா. எனவே இந்த அருமையான ஆண்டிலே நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வனாந்தரத்தை ஏதோனை போல மாற்றுவார். எனவே நம்முடைய ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெபித்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனாரோ, அதுபோல் இந்த புதிய ஆண்டிலே நாமும் இயேசு கிறிஸ்துவை போல நம்ம அவரையே பின்பற்றுவோம். அப்படி பின்பற்றும் பொழுது கர்த்தர் நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். எனவே இந்த ஆண்டில் ஒரு தீர்மானத்தோடு ஒரு பொருத்தனையை போடு, ஆண்டவரே நான் அதிகாலை 3லிருந்து 6க்குள்ளே எழுந்திருப்பேன். எழுந்திருப்பது மாத்திரமல்ல, எழுந்த இடத்தை விட்டு நான் புறப்படுவேன். புறப்படுகிறது மாத்திரமல்ல, ஒரு தனிமையான வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போவேன். போவது மாத்திரமல்ல, அங்கே நான் அந்த ரங்கத்தில் பிதாவை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபம் எனக்கு வெளியரங்கமாக பலனை கொடுத்து என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, எங்களுடைய ஊழியங்களை, எங்களுடைய சரீர சுகபலத்தை இன்னும் இந்த ஆண்டில் கூட்டி கொடுத்து தேவன் எங்களை இன்னும் அநேகருக்கு ஒளியாக மாற்றும் என்று சொல்லி இந்த வசனத்தின்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனவே இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நீங்களும் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களோடு கூட இருப்பார். இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கும். வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு வரை ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஜெப ஆவியினாலே உங்களை நிரப்புவார். அந்த ஜெபம் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல 2024 எல்லா காரியங்களும் ஜெயமாய் மாறும். கர்த்தர் நம்மோடு இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறீர். நம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று இந்த புதிய ஆண்டிலே எங்களுக்கு நீர் ஆண்டவரே பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போல அதிகாலையில் ஆண்டவரை எழுந்திருக்கிற பிள்ளைகளாய், புறப்படுகிற பிள்ளைகளாய்,
வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போகிற பிள்ளைகளாய், ஆண்டவரே அங்கே ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்களை இந்த ஆண்டில் மாற்றி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா சரீர பிரகாரமான பலவீனங்களை எடுத்து போடுங்க. எல்லா சோர்வு அசதிகளை எடுத்து போடுங்க. இரவில் எத்தனை மணிக்கு நாங்கள் படுக்க போனாலும் அதிகாலையில் எங்களை எழுப்பி விட்டு, ஆண்டவரை உம்மை போல நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி இந்த ஆண்டிலே ஒரு பெரிய ஜெயத்தை எங்களுக்கு, குடும்பங்களுக்கு ஆண்டவரே நீ கட்டளையிட போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 3 வேளை ஜெபித்து சிங்க கபியிலிருந்து ஆண்டவரே அவன் ஜீவனோடு சுகத்தோடு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அவனை வெளியே கொண்டு வந்தது போல, கர்த்தர் இந்த ஆண்டில் எந்த ஒரு சேதமும் எங்களுக்கு வரக்கூடாது. ஆண்டவரே உயிர் சேதம் வரக்கூடாது, பொருள் சேதம் வரக்கூடாது, எந்த நஷ்ட கஷ்டம் வரவே கூடாது. நாங்கள் ஜெபத்தில் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவரை எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி நமக்கு பெயர் உண்டு. எனவே யார் யார் என்னென்ன ஜெபத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் செய்து காத்திருக்கிறார்களோ, இந்த ஆண்டில் எல்லா ஜெபத்துக்கும் பதில் தாரும், எல்லா ஜெபத்துக்கும் பலன் தார். அப்படி நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புத்தாண்டிலே இயேசு கிறிஸ்துவை போல நாம் ஜெபித்து அவரை பின்பற்றுவோம். நம்முடைய காரியம் ஜெயமாய் மாறும். தொடர்ந்து தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.